தீய. சீதா, சாப்பிட்டு படுக்கலாம்ல? எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏமா, சாப்பாடு என்னமா பண்ணுச்சு? இப்ப நீ சாப்பிடல, நானும் சாப்பிடாம படுப்பேன். நீங்க சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடாட்டி எனக்கு என்ன? அப்படியா? நானும் சாப்பிடாம படுக்கிறேன். நெசமாத்தான் சொல்றியா? ஆமா. சீதா, இத பாரு சீதா, நடந்தது சொல்றேன், அதுக்கப்புறம் நீயே சரின்னு சொல்லுவ. நேற்றுக்கு பால் சாப்பிட்டு சைலண்டா படுத்துட்டுமா? இன்னைக்கு காலையில நேரம் சுருளி மாமா கடைக்கு போனேன். சாந்தி முகூர்த்தத்துல என்ன நடந்தது? எழுதுங்க, எழுதுங்கம்மா. உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? யாராவது கட்ட என்ன கேட்கணும் விவசாயம் இல்லாம போச்சு. கோவிச்சுக்காத மாப்பிள. என்னத்த கோச்சுக்காத? இந்த சாந்தி முகூர்த்தம்னாலே இந்த பொண்ணுங்கள் எல்லாம் 1000 ஏக்கத்தோட 1000 ஆசைகளை மனசுல வச்சுட்டு உள்ள வருவாங்க. அந்த சமயத்துல ஆம்பளையாப்பட்டவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கலன்னா ஆயுசு பூரா நம்மள தப்பா நினைச்சிடுவாளுங்க. அட மடையா, புருஷன் முன்னாடினா எவ்வளவோ இருக்குது, அநியாயம் இப்படி சாந்தி முகூர்த்த வேஸ்ட் பண்ணிட்டேன்னு விவரமா சொன்னாரு. அதுக்கப்புறம் நேரா கடைக்கு போய் பூ பழம் வாங்கிட்டு ஆசையா அல்வா வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தேன். அல்வா, பூ, பழம் எல்லாம் வாங்கியாச்சு, எதையும் மறக்கல. இன்னைக்கு ஒரு அஸ்த அச்சிட வேண்டியதுதான். சீதா, சித்தராலிங். எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு உன்னை என்ன பண்ற பாரு. என்னங்க கத்தாத. பாப்பா என்னடா பண்ண? நான் சீதா லஞ்ச் கட்டி பிடிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது பக்கத்து பம்பலன்ட்டு. அப்பா அம்மாவுக்கு தெரியாதுப்பா. சீதாவுக்கு தெரிஞ்சது மானமே போயிடும். பரவாயில்ல, நான் சமாதானப்படுத்துறேன். நீ ஏதாவது பண்ணிக்க. அம்மாடி. எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீ கோச்சிக்க மாட்டேன்னு, இல்லையா? இதுல ஒண்ணும் குறைச்சல் கொஞ்சம் எடுக்க. உனக்குதான் கோவம் வருமா? நான் ஆம்பளை, அப்புறம் எனக்கு கோவம் வரும். கஷ்டம். உனக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு அவ்வளவு இருக்கும். மரியாதையா அந்த பாட்டு நிறுத்து. முக்கியமா ஆராய்ச்சி பண்றல, சும்மா மூட கெடுத்துக்கிட்டு. மியூசிக்கா? ஐயா, வெறும் பயத்தோட தூங்கும் போதே உனக்கு இந்த கொழுப்பு இருக்குதே, உனக்கு ஒழுங்கா சோறு என்ன ஆகும்? ஒழுங்கா பாடியா மூளைக்கிட்டு மூஞ்சி முகர் கட்டையும் பாரு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறது துப்பு இல்ல. சொல்றல நிறுத்தில படி. இப்ப நாங்க வந்தேன், நான் சொல்லிட்டே இருக்க, ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்கேன். மரியாதை ஆஃப் பண்ணு. முடியாது. ஆஃப் பண்ணு. முடியாது சொல்றல. தள்ள முடியாது. முடியாது. என்ன இது? நான் புருஷமா அழகா மேல போட்டுக்கிட்டு இப்ப நான் மூல இல்ல, மரியாதை காலை எடு. உங்களுக்கு முடியலன்னா எனக்கு என்ன? ஐயோ, சரிப்பட்டு வராது. பூ வாங்குறீங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பூ கூடனா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. புதுசா கல்யாணம் ஆனாங்க, பழசா கல்யாணம் ஆனாங்க, எங்களுக்கு தெரியாது. என்னமா சொல்லிட்டா இப்படி வள்ளு நூலுற? நான் 1 முழமும் வாங்குவேன், 2 முழமும் வாங்குவேன், அது ஏன் இஷ்டம். நீ என்ன கேக்குறது? ஏமா வயசுக்கேத்த புத்தி வேணா? 40 வயசுல நாயகனம் வருவாங்க. ஆனா உனக்கு இப்ப பேய் உடனே பிடிச்சிருக்கு. இப்ப உனக்கு மட்டும் பூ முக்கியம். நீ பாட்டி பூ தலை வச்சு வீட்டுல சின்ன வயசுல மாட்டிருக்கான்னு தெரியல.
அவளுக்கு பூ வாங்க குறையில உனக்கு? என்னமோ உன் சம்பாத்தியத்துல நான் பூ வாங்கி வச்சிட்ட மாதிரில உனக்கு கோவம் வருது. உன் பொண்டாட்டிக்கு பூ வேணும்னா நீ சம்பாரிச்சு வாங்கி கொடுப்பா. செத்த கடமைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். 10 குறைக்கு உங்க 2 பேரையும் உட்கார வச்சு சோறு வேற போடுற, அதுவே தண்டம். இப்ப பூ வேணும்னு கேப்ப, அப்புறம் புடவை வேணும்னு கேப்ப. நான் எங்க போறது? அப்போ நான் வேலை இல்லாம இருக்கிறத குத்தி காட்டுறேன் இல்லையா? அப்பா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியே. ஆமா, சே, பழமொழிதான் பெருசா சொல்றாங்க, ஜான் பிள்ளையா ஆண் பிள்ளையான்ட்டு. வேலை வெட்டி இல்லைங்கிறதுக்காக பரவாயில்ல இந்த வீட்டுக்கு மரியாதை இல்லாம போச்சு. சீதா, நீ கவலைப்படாத. இது என்ன பூ? எனக்கு மட்டும் வேலை கிடைக்கிட்டா உனக்கு கூட நிறைய பூ வாங்கி தரேன். என்ன? நீங்க சம்பாரிச்சுதான் எனக்கு பூ வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. அந்த ரோஜா செடியில ஒரு பூ பூத்து அதை உங்க கையால பறிச்சு என் தலையில வச்சா அதுவே எனக்கு போதும். சீதா, இதோ வந்துட்டேன் அத்தை. என்னத்த? ஒண்ணு இல்லம்மா, அம்மியில 2 தேங்காய் பத்த வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் அரைச்சு கொடுத்துறேன். நான் உனக்கு அப்பவே பூ வாங்கி வச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மருமக மட்டும் இல்லம்மா, என் மகளும் நீதான். எம்மாடி, என் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே அவனுக்கு ஒரு பொறுப்பு வரணும்னுதான். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கடா. சீதா, சீதா, சே, நாட்டுல வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா வீட்டுல கரண்ட் கூட கட்டாய போகுது. இப்படி தெரிஞ்சிருந்தா இந்தியாவிலே பிறந்திருக்க மாட்டேன். அடுத்த ஜென்மம் இருந்தா இந்தியா பண்ணாலும் சரி அது ரஷ்யா தான், இல்ல பிச்சிகான பண்ணாலும் சரி அது அமெரிக்கா தான். இந்தியாவை காணாம்பா. ஏங்க, உங்க ஃபியூச்சரை பத்தி என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? ஆமா, நீ ஒருத்திதான் பாக்கி. நான் வேலை இல்லாம இருக்கிறத நீயும் குத்தி காட்டுற இல்லையா? ஐயோ, அதுக்கு இல்லைங்க. வேலை வேணாங்கிறேன். தப்பி தவறி வேற எவனாவது உங்களுக்கு வேலை கொடுத்தாலும் நீங்க போய் செய்யாதீங்க. ஏன்? எதுக்குன்னா என் புருஷன் யார்கிட்டயும் கை கட்டி நிக்க கூடாது பாருங்க, அதுக்குதான். அது சரி, தினம் முந்தானியே பிடிச்சிட்டு வந்துட்டு கண்ட சோறு சாப்பிடணுங்கிற இல்லையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. பின்ன வேற எப்படி? ஏன் உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி சொந்தமா ஒரு தொழில் செய்யக்கூடாது? சொந்த தொழில் தானே, நானும் யோசிச்சேன். நீ சொல்ற மாதிரியே ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கலான்னு அம்மா கிட்ட பணம் கேட்டேன். அது அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ உருப்படாதவன், எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன், ஏதாவது வேலை வெட்டி தெரியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுமா? அது சரி, அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அது சரி, ஏன் நீ கொடுக்க போறியா? எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். நம்ம 50,000 போட்டாலும் பேங்க்ல 50,000 கடன் வாங்கலாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. இத பாரு, உங்களை யாரையும் நம்ப தயாரா இல்ல. 1ஆம் தேதி புறக்கட்டும், நான் யாருன்னு தெரியும். என்ன அப்படி பாக்குற? 2 லாட்டரி சீட்டு வாங்கிட்டேன், அதை நம்பித்தான் சொல்றேன்.